கிடையாது. சம்டைம் அது அன்பேலன்ஸில் நிற்கும், அப்படி இப்படி ஆகும். இந்த ராவணனுக்கு பார்த்திங்களா நிறைய புத்தி இருக்குது, அவருக்கு நிறைய பக்தி இருக்குது, அவருக்கு சிவன் மேலே ரொம்ப பிரீத்தி, எப்போவுமே சிவனை பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ராவணன் தான் சாமவேதத்தை உண்டாக்கியிருக்கு. ராவணா தான் சாமவேதத்தை உண்டாக்கியிருக்கு. அவர் தான் சாமவேதத்தால் சிவனை கும்பிட்டது, பூஜித்தது. அப்படி சாமவேதத்தை எல்லாம் உண்டாக்கி சிவனை பூஜித்த அந்த ராவணனுக்கு பார்த்திங்களா புத்தி இருக்குது, ஆனால் விகிருத புத்தி தான் இருக்குது. அந்த புத்தியை வச்சுட்டு தான் ராமனை அடிக்கிறதுக்கு கதையில் எடுத்தார். அப்போ புத்தி இல்லாமல் இல்லை, ஆனால் புத்தி சரியாக இல்லை. அதனால் ஆசூரிகம் ஆயிடுச்சு. அவரோட பிஹேவிங் எல்லாம் ஆசூரிகம், தெய்வீகமாக இருக்க மாட்டார், அவர் ஆசூரிகமாக இருப்பார். ஆனால் ஹனுமானுக்கு புத்தி இல்லை, ஆனால் பக்தி இருக்குது, அவர் தெய்வீகமாக இருக்கிறார். அவர் எப்போவுமே ராமனோடு இருக்கிறார், ராம நாமன் சொல்லிகிட்டு இருக்கிறார், ராம பாதத்தை சேவிச்சுட்டு இருக்கிறார். அப்போது ஹனுமனுக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், குரங்கை பார்த்தா குரங்குக்கு புத்தி இல்லைன்னு சொல்லுவோம். அப்போது நிறையா புத்தி இருந்துட்டோன்னு காரியம் இல்லை. இருக்கிற புத்தி தெய்வீகமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நமக்கு ஜெயிக்கலாம். அந்த தெய்வீகம் ஆகணும் நம்மளோட புத்தி. அதுக்கு தான் சாதனை பண்ணுறோம். அதுக்கு சாதனைனா நல்ல ஸ்மரணம் இருக்கணும், நல்ல ஜபம் பண்ணணும், நல்ல பூஜை பண்ணணும், பகவானை நினைக்கணும், பகவானை வாழ்த்தணும், பகவானுடைய மார்க்கத்தில் வாழணும். இதுதான் வாழ்க்கை. ஈஸ்வர ஸ்மரணம், ஈஸ்வர நாமம், ஈஸ்வர மார்க்கம். வழி கரெக்டாக இருக்கணும். நம்ம இப்போ தியானம் பண்ணிட்டோம், ஜபம் பண்ணிட்டோம்னு காரியம் இல்லை. நம்ம செய்கிற காரியம் சரியில்லைன்னா என்ன பண்ணிட்டு என்ன காரியம்? பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அடித்து கொண்டிருந்தா நம்ம தியானம் பண்ணிட்டோன்னு காரியம் இல்லை. நம்ம மார்க்கம் கரெக்டாக இருக்கணும், நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டொமக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றது சரியில்லைன்னா கம்ப்ளீட்டு ப்ராப்ளம் ஆகும், இந்த சிஸ்டம் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால தான் சொல்லுவேன், பாபா இப்போ நம்மளோட மார்க்கம் சரியாக இருக்கணும். அந்த மார்க்கத்தில் தான் லைஃப் இருக்குது, வேறு எங்கேயும் லைஃப் இல்லை. நம்ம நினைக்கக்கூடாது லைஃப் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னெல்லாம். நம்ம கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலும் இல்லை. நம்ம அப்பா அம்மா கையில் கூட கிடையாது நம்ம லைஃப், நம்ம கையில் தான் இருக்குது. குரு கையிலையும் கிடையாது, நம்ம கையில் தான் இருக்குது. கடவுள் கையிலையும் கிடையாது, நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சாதான் அம்மா, நீங்கள் நினச்சாதான் அப்பா, நீங்கள் நினச்சாதான் குரு, நீங்கள் நினச்சாதான் கடவுள். நீங்கள் நினைக்கலைன்னா இது எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தா தான் அப்பா அம்மா, நீங்கள் பார்க்கலன்னா அப்பா அம்மா இல்லை. நீங்கள் தேடினா தான் குரு, நீங்கள் தேடலைன்னா குரு இல்லை. நீங்கள் கும்பிட்டா தான் கடவுள், நீங்கள் கும்பிடலைன்னா கடவுள் இல்லை. இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளோடு இருக்கணும்னா நம்ம தேடணும்ல. இப்போ தான் இன்றைக்கி இந்த இல்லத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் தேடி வந்தீங்க. நீங்கள் வரலன்னா இன்றைக்கி இந்த சத்சங்கம் கிடைக்குமா? அதான் குருவை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்பா அம்மா இருக்கிற இடத்துல நம்ம அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். கடவுளை நம்ம கும்பிட்டுட்டு உண்டாக்கணும். தெய்வீகத்தை நம்ம தான் உண்டாக்கணும். பூவுக்குள்ளே தேன் இருக்குது, அதை எடுத்தால் தான் கிடைக்கும். பழத்துக்குள்ளே சத்து இருக்குது, அதை சாப்பிட்டா தான் கிடைக்கும். பாலுக்குள்ளே அமிர்தம் இருக்குது, சத்து இருக்குது, வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, எடுத்தால் தான் கிடைக்கும். எடுக்கலைன்னா கிடைக்காது. பால் அங்கே வச்சுட்டு பட்டர் வரட்டும் நெய் வரட்டும்னு சொன்னது வராது. நம்ம தான் போயிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதை எடுக்கணும். தெய்வீகத்தை நம்ம உண்டாக்கணும், குருவை நம்ம தேடணும், அப்பா அம்மாவை நம்ம பார்க்கணும்.